நண்பர்களே, இங்கே பாருங்க, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 6 பல் பூண்டு. ஓகேவா? 6 பல் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஓகேவா? மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். அப்படியே இருங்க. ஓகே, சுவிட்ச் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஓகேவா? அரைச்சிட்டு இப்போ பாருங்கள், அப்படியே இருங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாமா? எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஓகேவா? அடுப்பு பற்ற வச்சுட்டு இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் இருங்க. பாருங்கள் நண்பர்களே, எண்ணெய். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சா? ஓகே, எண்ணெய் சூடானதும் இருங்க, அப்படியே இருங்க. ஓகே, எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு. ஓகே, கடுகு போட்டாச்சா? வெடிக்குது, அப்படியே இருங்க. ஓகே, வெடிச்சிடுச்சா? வெடிச்ச பேருக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, கருவேப்பிலை போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், என்கிட்ட காய்ந்த கருவேப்பிலை தான் இருக்குது. ஓகே, வெடிக்கும், அதனால வந்து தள்ளி நிற்கிறேன். ஓகே, காய்ந்த கருவேப்பிலை போட்டாச்சா? அப்புறம் பாருங்கள், நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 6 பூண்டு. ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. 2 பேருன்றதுனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஓகே, அப்படியே இருங்க. நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஓகே, இவ்வளோ இருக்குது. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பாதி தண்ணி. ஓகே, பாதி தண்ணி இல்லைனா அதில் பாதி. ஓகே, அதுலேயே பாதி வச்சுக்கலாம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுண்டி வரணும். ஓகே, சுண்டி வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம். இருங்க, அப்படியே இருங்க. உப்பு போட்டுக்கலாம். ஓகே, பாருங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, தேவையான அளவு உப்பு. ஓகேவா? தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஓகே, உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து கூட போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். ஓகேவா? நல்லா கொதி வந்த உடனே இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குதா? சுண்டை வற்றணும். ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இதில் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட போட்டுக்கலாம். ஓகே, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, முட்டை மசாலா இருக்குல்ல, முட்டை குழம்பு மசாலா, அதுவும் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஓகே, பாருங்கள், நல்லா சுண்டணும். நல்லா சுண்டி
வரணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா 2 பேருன்றதால பத்தாது இது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? நல்லா சுண்ட வற்றணும். ஓகே, நல்லா சுண்ட வற்றணும். ஓகேவா? இருங்க, அப்படியே இருங்க. 5 minutes or 10 minutes, நான் 15 minutes. 5 minutes ஓகே தான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் தேங்காய் போட்டுக்கிறதுனா கூட போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா நம்மளுக்கு பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகே, நல்லா பச்சை வாசனை போகணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து முட்டை மசாலா இருக்குது, முட்டை குழம்பு மசாலா இருக்குது. ஓகே, நான் அதை வந்து போடுறேன். ஏன்னா அது வந்து நல்லா இருக்கும். ஓகே, முட்டை குழம்பு மசாலா போடலாம். இங்கே பாருங்கள், முட்டை குழம்பு மசாலா. ஓகே, நீங்கள் வந்து இதிலே முட்டையும் போட்டுக்கலாம். இப்போ நான் செய்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து முட்டை வேக வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முட்டை வாசனை வருது பாருங்கள், முட்டை மசாலா வாசனை சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முட்டை வேக வச்சு தோல் உரித்து இதில் போட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், முட்டை வேக வச்சுட்டு ஒரு நைஃப் எடுத்து ஒரு 4 பக்கம் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு இதில் போட்டிங்கன்னா அந்த முட்டையோட இந்த சாறு வந்து இறங்கும். ஓகே, முட்டை கூடவே இந்த சாறு இல்லைனா இங்கே பாருங்கள், இதிலே முட்டை 2 உடச்சி ஊற்றிக்கோங்க. ஓகே, இதிலே வந்து முட்டை 2 உடச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லா சுண்டணும். உங்களுக்கு தெரியுதா? இது கூடவே முட்டை வந்து வேக வச்சும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. தெரியுதா? நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். சரி, அப்படியே டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். உண்மையாக மக்களே, அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா இருக்குது. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது நண்பர்களே. நான் வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு போட்டேன். ஓகே, ஒரு 6 பல் பூண்டு போட்டு மிக்ஸியில் அரைச்சாச்சு. அரைச்சிட்டு எண்ணெய் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி
என்ன சொல்கிறது, கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுதை போட்டுட்டு உப்பு போட்டேன்னா தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி 2 பேருன்றதுனால ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அப்புறம் வந்து உப்பு போட்டு இங்கே பாருங்கள், இந்த முட்டை மசாலா சொல்லுவாங்கள்ல, குழம்பு மசாலா, அது போட்டிருக்கேன். அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அதனால் வந்து போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, அதே போல் நம்ம வந்து பீட்ரூட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு பூண்டு பல் போட்டுக்கோங்க, பூண்டு பல் ஒரு 5-6 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதே போல் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கோங்க. ஆனால் இதில் வந்து முட்டை மசாலா போடக்கூடாது. பச்சை மிளகாய் இருக்குல்ல, பச்சை மிளகாய் அதை போட்டு ஓகே, பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் வந்து இந்த விழுதை போட்டு உப்பு போட்டு நல்லா இது பண்ணுங்க. நீங்கள் இப்போ அரைக்கிறீங்க இல்லையா, அதுலேயே பச்சை மிளகாய் போடுறதுனா கூட போடுங்க. ஓகே, போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது போல் சுண்டை வற்றணும் குழம்பு. ஓகே, சுண்டை வற்றணும், அதுதான் மெயின். ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சா? இது வந்து 2 பேருக்கு பத்துமான்னு எனக்கு தெரியலை, பத்தலைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் வந்து ஒரு 2-3 நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஒரு 6 தக்காளி கூட போடுங்க. 6 தக்காளி போட்டு ஒரே ஒரு வெங்காயம் போடுங்க, ஒரு 10 பல் பூண்டு போடுங்க. போட்டு இதே போல் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகே, இது வந்து எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதனால் தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஓகே, தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சா? ஓகே, பரவாயில்ல, இப்படியே இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஓகேவா? இல்லைன்னா வந்து சுண்டை வற்ற வச்சுக்கலாம். ஓகே, உண்மையிலே நண்பர்களே சூப்பராக இருக்குது. ஆனால் இதை வந்து நல்லா சுண்டை வற்றனா இன்னும் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகணும், அதுதான் மெயின். ஓகே, பச்சை வாசனை போகணும். இங்கே பாருங்கள், திருப்பியும் வந்து கெட்டி ஆகுது பார்த்தீங்களா? பாருங்கள். ஓகே,
இங்கே பாருங்கள், கொதிக்குதா? நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும் நண்பர்களே. ஓகே, இதில் வந்து நீங்கள் முட்டையும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆகுது பார்த்தீங்களா? நல்லா கெட்டி ஆகுது பார்த்தீங்களா? நல்லா கொதிக்குது. நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கும் இது பண்ணிக்கலாம், தோசை அது மாதிரி. ஓகே, நல்லா கொதிக்குதா? பாருங்க, கட்டி ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க, நல்லா கட்டி ஆகுது பார்த்தீங்களா? இன்னும் மசாலா வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? நல்லா சுண்ட வத்திருக்கு. உங்களுக்கு வந்து கலர் அப்படி தெரியுது, இதில் வேறு மாதிரி தெரியுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஓகே, சுண்ட வத்திருக்கு. தெரியுதா? இப்போ பாருங்கள், கலர் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? ஓகே, நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறப்ப கூட இது மாதிரி செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஆனால் வந்து இந்த மசாலா போடாதீங்க, மிளகாத்தூளே போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே,